இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் அப்படி ஒருத்தரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். தம்பி சுரேஷ் ஃபோனில் சொன்னான். நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஆனால் நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்கிறேன். நல்லா யோசிங்க செட்டியார் சார். இந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தொழில் தெரியும், ஆனால் பணம் இல்லை. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி. என்ன குரு சொல்கிறாப்புல? அவன் கண்ணில் ஜோதியை பார்த்துட்டேன் செல்வான். கண்டிப்பாக வருவான். குமார், குத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? அவனோட துடு இருக்குதுல்ல குரு. காம்ப்ளெக்ஸ் வாடகை மட்டும் மாதம் 3 லட்ச ரூபா வருதான். 5 லட்ச ரூபாவில் அவனுக்கு சப்பா மேட்ரு குரு. வச்சு வறுக்கலாம். தலைவரே, எனக்கு ஒரு சிந்தனை. சொல்லி தொலை. காட்டில் மிருகங்களுக்கு பசி இல்லைன்னா பக்கத்திலே ஏற போனாலும் வேட்டையாடுறதில்ல. ஆனால் இந்த மனுஷங்க மட்டும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் இன்னும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. யோசித்து பார்த்தா இருக்கிறதுலே மோசமான மிருகம் இந்த மனுஷங்க தான் இல்ல. வண்டலூர் ஜூல வேலை காலியாகுதான். போறியா? என்ன வேலை குரு? புலிக்கு செட்டியார் சொல்லல. வணக்கம் செட்டியார் சார். நல்லா யோசிச்சிட்டேன் தம்பி. உங்களை நம்பி தான் இறங்குறேன். தப்பாயிராதுல. நானே ரொம்ப கஷ்டப்படுறவன். ஏழை, கொஞ்சம் பார்த்துக்குங்க. செட்டியார் சார், நீங்கள் இந்த ஏழை கஷ்டப்படுறவரெல்லாம் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர். பணம் ரெடினா நாளைக்கே போய் வாங்கிடலாம். நல்ல நாள் அமாவாசை வேறு. விட்டா கை மாறிடும். ரொம்ப பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி தம்பி, போயிடலாம். வாங்க செட்டியார். வாங்க சாமி. வணக்கம் சாமி. சாரதேம் பார்ட்டியா? ஆமாம். வாங்க, ஒளியை பார்த்துருவோம். பக்கத்தில் தான் இருக்கு. தம்பி, 3 வருஷமா காட்டுக்குள்ள தேடி இப்பதான் கிடைச்சது. 4 கிலோ இருக்கும். செம்ம பீஸு. 4 கிலோவா? 4 கிலோனா செம்ம பீஸு. இனிமே சத்தமே வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஏ நான் சொல்கிறேன் செட்டியார். வாங்க, முதல்ல போய் உளியை பார்த்துட்டு வந்துடுவோம். வாழ்த்துக்கள் செட்டியார் சார். உளியை விலை கொடுத்து வாங்கியாச்சு. இன்னும் 2 நாளில் 15 கோடிக்கு அதிபதி. நம்மளோட 20% கமிஷனை மறந்துடாதீங்க சார். அது எப்படி? நீங்க தானே எல்லாம். ஏன் தம்பி, அந்த ஆள் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு? அதாவது செட்டியார், பாம்புக்கு 200 மொழி தெரியும். நம்ம பேசுறதையும் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓ ஆத்தாடி. நம்மளை இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும். அந்த கவலையிலேயே அதோட உடல் எடை குறைஞ்சிரும். உளிக்கு எடை தானே மரியாதை. 3.5 கிலோக்கு கம்மியாச்சுன்னா அது வெறும் வெட்டு. போட்ட பணமெல்லாம் போச்சு. அதனால தான் அது வாழ்ந்த மண்ணை கூடவே கொண்டு போறோம். தம்பி,
இந்த நிமிஷத்துல இருந்து நான் பிறகு ஊம தம்பி. 4 கிலோ ரேர் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? 2 நாள் தானே, பொண்டாட்டி பிள்ளைய கூட ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன், பத்திரமா பாத்துக்கிறேன். சூப்பர் செட்டியார். அப்புறம் நீங்க ஊழிய கூட்டிட்டு கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். வாங்க செட்டியார். சார், உளிக்கு ஆட்டுக்கோட்டில் துண்டு துண்டா வெட்டி கொட்டாங்குச்சியில் வச்சிடணுமா? முட்டையோட வெள்ளைக்கருவை விரும்பி சாப்பிடுமா? தவளை கிடைச்சா பிடிச்சி போடுங்க, விட்டமின் ஜாஸ்தி, சதை பிடிக்கும். வேற எதுவும் கொடுத்துடாதீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிரும். மகாலட்சுமி பணதேவதைக்கு நீங்க சொன்னது மாத்திரம் தான் கொடுப்பேன், சரியா? என்ன சார் மூட்டையில்? இல்ல பாம்பு மாதிரி நெளியுது. லூசா ஒரு பாம்பு இருக்கு, ஆளும் மண்டை. சொல்லுமா? யோ வெளியில வாயா, வெளியில வாயான்னு சொல்றேன்ல. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா எப்படியா மனுஷன் வண்டி ஓட்டுறது? எங்கேயா எடுத்துட்டு போற? விடியா முதல்ல. வாங்க, எனக்கு பேசினா எடை குறையிற வியாதி, பேசாம கொண்டு ஊர்ல விட்டுருங்க, உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தாரேன். வித்தியாசமான வியாதியா இருக்கு. ஆமா ஆமா. என்ன எனக்கு போன் வருதுன்னு பாக்குறீங்களா? நான் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. ஹலோ ஹலோ, மளிகை கடை செட்டியாரா? சொல்லுங்க அண்ணாச்சி, நான் கரூர்ல இருந்து பேசுறேன். டபுள் டக்கர் உங்க கையில வந்துருச்சாம்ல? டபுள் டக்கரா? ரெட்டத்தலை உளி வாங்கும்போது பாட்டு சொல்லி கொடுக்கலையா? சொன்னாங்க 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 சொன்னாங்க. சரி, அதை விடு. நம்ம கிட்ட 20 கோடிக்கு பாட்டு இருக்கு. 20? ஏன் வேற யார்ட்டையும் கொடுத்துடல? ஆமா, எடை எவ்வளவு இருக்கு? 4 கிலோ. சரி, 2 நாள்ல பணத்தோட வரும். ஆமா, நீங்க யார்? 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு. எங்க வீடு காணுமே? ஐயோ, வாங்க வரும். பண்ணி என்னாச்சு செட்டியார்? வாயா, வா 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 வா. இப்போ எனக்கு கரூர்ல இருந்து ஒரு பார்ட்டி போன் பண்ணாங்க. உள்ளி நம்ம கைக்கு வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? செட்டியார் சார், நான் அப்பவே சொல்லல, இதுக்கு போட்டி அதிகம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரூர் பார்ட்டி 20 கோடி தரம்ன்றேன், ஓம் பார்ட்டி 15 நாள் தரம்ன்றேன். பேசாம மாத்தி வித்துட்டான். செட்டியார் சார், நேர்மை முக்கியம், வாக்கு கொடுத்துருக்கோம். நேர்மை வாக்கு தூக்கி குப்பையில போடுங்க. 5 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தம்பி. செட்டியார் சார், நான் சொன்ன பார்ட்டினா கரெக்டா கமிஷன் கைக்கு வந்துடும். இந்த பார்ட்டி யாருன்னே தெரியல. எப்பா உனக்கு கமிஷன் நான் தர மாட்டானா? சரி, உங்க இஷ்டம். முதலாளி நீங்க. ஏன் தம்பி, இந்த டபுள் டக்கர் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆண்மைக்கான மருந்து இதுல இருந்தா எடுக்கிறாங்க செட்டியார் சார். அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது பயமாத்தாப்பா இருக்கு. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார், யார் காதலையாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இனிமே நீங்க போன்ல பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க செட்டியார் சார். என்ன செய்யப்ப? வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? சூப்பர். செட்டியாரே, காசு கொடுத்தா வாங்கி திங்க மாட்டேற. யாருக்கு? விஜய். வீட்டுல முக்கியமான விருந்தாடி வந்திருக்காங்க. நீ கறியை வெட்டியா வெட்டி பேச்சு பேசாம.
செட்டியார் சார், இடம் முக்கியம். விஜய் சாப்பிட்டார்ல? சாப்பிட்டாரு தம்பி. மதியான சாப்பாடு வச்சுட்டு இப்பந்தான் கடைக்கு வரேன். செட்டியார் சார், விஜய் பத்திரமா இருக்கா? அப்படி இல்ல தப்பிச்சு போயிட போறாரு. விஜய ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல் தான் வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாக்கு முட்டையில போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். கடத்துல இறங்கிட்டானா? ஐயோ பாம்பு காதுங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ அரங்காவலர, திருவிழானா ரேடியோ பிடிச்சவண்டா வைப்ப, குறைச்சு வையா. முடியாது, மூடிக்கிட்டு போன வை. ஏயா இப்படி பண்றீங்க? இதனாலதான் இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது. செட்டியார கூப்பிடுறதுக்கு ஆள் விடலையா? என்ன பால்பாண்டி, உங்க செட்டியாருக்கு என்னாச்சு? திடீர்னு இருக்காரு, இல்லாம போயிருந்தாரு, என்ன வரும்? இல்ல மைக்கேல்னா, கொஞ்ச நாளாவே அவரு விஜயங்காரு 20 கோடிங்காரு. வீட்டுல சொல்லுங்கடா சீக்கிரம், போய் என்ன பார்க்க சொல்லுங்கடா. சரி, எங்கிட்ட போயிடாம. தம்பி, ஒரு குட் நியூஸ். நாளைக்கு கரூர் பார்ட்டி வராக. சூப்பர் செட்டியார். நம்ம கமிஷனை மறந்துடாதீங்க. என்ன தம்பி கமிஷன் கொடுக்குறேன். இவர்த பார்ட்டி. నాలుగులే இருந்துச்சு. సార్ ఏంటి సార్ 4 కేజీలు ఉందన్నారు, ఏమీ లేదు. నేను అంత దూరం వచ్చాను, నా పరిస్థితి ఏంటి? ஏங்க செட்டியார், ஃபோனில் 4 கிலோன்னு சொன்னீங்க, 1,800 தான் இருக்கு. உங்களை நம்பி பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்றீங்களே. வாங்கும்போது 4 கிலோ தாங்க இருந்துச்சு. நீயும் தானே இருந்த. செட்டியார், நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. பேசினா தான் இடம் குறையுமே. நான் பேசவே இல்லப்பா. ஒருவேளை திருவிழாவுக்கு போட ரேடியோ செட் சத்தத்துல இடம் குறைஞ்சு என்னமோ தெரியல. ఏమైనా మరాలకోండి, నాకు అనవసరం. 4 కేజీలు ఉంటే నన్ను పిలవండి, నేను వస్తాను. ఓకేనా? పదరా బాబు, పోదాం. ரெடியார், ரெடியார், చెప్పది వినండి. ரெடியார், நாலு கிலோ வந்து சொல்லி அனுப்புங்க. இப்ப என்னப்பா பண்றது? சரி, கவலைப்படாதீங்க செட்டியார். இன்னும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா இந்த பிரச்சனையை உடனே சமாளிச்சிடலாம். 2 லட்சம் செலவு பண்ணலாம், அதான் 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்படியா? அப்ப உடனே வர சொல்லுங்க. பேஷண்டோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. விஜய். ப்ராப்ளம் இல்ல. ஹோம் சிக், தட்ஸ் ஆல். மருந்து தர, ஃபுட்டோட சேர்த்து கொடுங்க. 1 வீக்ல சரியாயிடும். குறைஞ்ச இடம் கூடிரும்ல? யா ஷூர். சரிம்மா, சரிம்மா. ஹலோ பரிமளா, சொல்லுடி. உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போறாங்கடி. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கூட உன் புருஷன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருடி, பாத்துக்க. சொல்றாருன்னு. அப்பா, நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துச்சு. அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் வாங்க. டேய் விஜய், எடுத்துறாங்கடா. டேய் விஜய், எடுத்துறாங்கடா. ஏய் உங்க அம்மா எப்படியே தடுத்து நிறுத்துறா.
செட்டியார் எப்படி வர்றாரு? கொஞ்சமா வட்டி வாங்கணும், அதான் கடவுள் இப்படி ஒரு வேணா வச்சுட்டான். ஒரு மார்க் மாதிரி சுத்திட்டு இருந்தா முத்திருச்சு போல. டேய் அவள அடிக்க விடாம பாத்துக்கடா. டேய் அவள அடிக்க விடாம பாத்துக்கடா. ஐயோ விஜயோட மார்க்கெட் வேல்யூ தெரியாம உட்கார்ந்து அடிச்சிர போறாடா. ஐயோ 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 தள்ளி 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 தள்ளி. வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, பாம்பு பூந்துருச்சுங்க. ஐயோ நான் தாங்க அடிச்சேன். ஐயோ விஜய் அடிச்சு. ஐயோ ஐயோ பேச கூடாதுல. ஐயோ பேச கூடாதுல. அம்மா என்னம்மா மரளி பாம்பு சொல்லுங்க செட்டியார் சார். என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. சரி செட்டியார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் டாக்டர் இருக்காங்கல்ல. அடிப்பட்ட இடத்துல செம்மண் துணியை சுத்தி வைங்க. அப்படியே 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்க. அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க உடனே வாங்க. என்ன காட்சி உங்களுக்கு யாரா சேவனுக்கு வச்சிட்டாங்களா? இரு கூட மைக்குள்ள விஜய் விவரம் இல்லாம அடிச்சியடி. பாம்படுத்துக்கு போய் விஜய் பாம்பு சொல்லாதடி. விஜய் விஜய் நாளைக்கு விஜய் வித்தா 20 கோடி டி. மகமாயி விஜயோட மதிப்பு தெரியாம அடிச்சு விட்டானே. ஆளு நல்ல ஆளு. நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல ஆளு. புதுசாப்பா நீங்க 2 பேரும். டேய் போடா. பாம்பு காதே கேட்காது, அதுக்கு எப்படி போய் 200 மொழி தெரியும்? உன் தலையில எவனோ நல்லா மிளகா அரைச்சிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி. போடா. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க, இது பேர் தான் ரெட் சாண்ட் போ, சாதாரண மண்புழு. உங்ககிட்ட வேற ஏதோ பேர் சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? செட்டியார் சார் சொல்லுங்க. தம்பி என் பையன் விஜய்க்கு காதே கேட்காது, 200 மொழி தெரியாதுன்னு சொல்றான். செட்டியார் சார், சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? நான் வந்துட்டே இருக்கேன். நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரி நீங்க வாங்க. டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன்றா. செட்டி உஷாராயிட்டான். சார் 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 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க. பாம்புக்கு 10000 மாதிரி. அண்ணாச்சே கரூர்ல இருந்து பேசுறோம். டபுள் டேக்கர் கைக்கு வந்துருச்சாம்ல. రెడీ బాబు, నీ యాక్టింగ్ ఎరగ తీసేసావు. థ్యాంక్ యూ సార్. ఇంకేదైనా పనుంటే చెప్పండి. చెప్తా. நூறு கோடி ரூபா சம்பவம் எப்போ பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்? 100 கோடி ரூபா சம்பவம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாயாவது முதலீடு தேவைப்படும். இருக்கா? என்ன 10 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு தொங்கிட்டீங்க? 10 லட்ச ரூபா மட்டும் பணம் இருந்தா ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு பொட்டி கடை போட்டு அவருக்கு கட்டிங் போட்டு ஆயா இருக்க மாட்டோமா? அண்ணே எனக்கு ஒரு ஐடியா. நம்மளால இருக்காப்ல இல்ல, பெரிய மேட்டர் பண்றதுக்கு முன்னாடியே 10 லட்சத்துக்கு ஒரு சின்ன மேட்டர் பண்ண என்ன? நல்ல யுத்தி, நல்ல யுத்தி. அது பண்றதுக்கு கூட 2 லட்சம் ரூபாய் முதலீடு தேவைப்படுங்க. 2 லட்சம் ரூபாய் இருந்தா கோயம்பேடு மார்க்கெட்ல எவ்வளவுதான் பணம் வச்சிருக்கீங்க? 5000 ரூபாய் தான் இருக்கு, அதுவும் டீசல் போடுறதுக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? திண்டிவனம் பைபாஸ்ல. சரி, ஊருக்குள்ள வண்டி விடு. எங்க தான் போறோம்? நேரா போ சொல்றேன். அப்படியே கொஞ்சம் வண்டியை லெஃப்ட்ல நிறுத்துங்க. அந்த நகை கடைக்கு போய் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு வாங்க. போங்க. நகைக்கடையை கொள்ளையடிக்க போறோமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது இதெல்லாம் முட்டாள்தனம். சட்டத்தில் உள்ள ஓட்டையில புகுந்து பணம் சம்பாதிக்கிற 1000 வழி இருக்கு. அதுல ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். நான் சொல்ற பிரிண்டிங் பிரஸ் வண்டியை ஓட்டு. கஜா சீக்கிரம் அடிச்சுக்குறா. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேட்ரே புதுசா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் திண்டிவனத்தை சுத்தி இருக்கிற கிராமத்துல மட்டும் போடு. எதுக்கு? இலை ஏறுறானா தலை என்ற வேலை உனக்கு எதுக்கு? போ. அக்ஷய திதியை முன்னிட்டு கேஆர் ஜுவல்லரியில் பாதி விலையில் தங்கம். டேய் டேய், எதுக்குடா இப்படிலாம் பண்ற? நான் சொல்றேன், நீங்க நகைக்கடை பேர்ல 2 ஆம்னி புக் பண்ணுங்க.
நீங்கள் போய் நோட்டீஸ் போடுங்க. இந்த மேட்டரை தெளிவாக பண்ணால் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். அந்த சேட்டு தான் மாட்டோம். போலீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு கிட்ட வரதுக்குள்ளே நம்ம வேறு மேட்டருக்கு போயிடலாம். பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் நாளைக்கு விடியும் போது நம்ம கிட்ட சில லட்சங்கள் போனோம். சேட்டுக்கு ஃபோனை போட்டிருக்கேன். உங்களில் யாருக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச வரும்? ஹலோ கட் பண்ணிட்டான், திருப்பி போடுறேன். யாரா நீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இந்த அப்படி யாரா நீ? போடா வெளியில. இது என்ன தண்ணி அடிக்கிற இடமா? கிளம்பு. ஒரே ஒரு கட்டிங் போட்டு போயிருண்ணே. சொன்ன பேச்சு கேட்கல, உன்னை கொண்டே விடுவேன். நான் யாரு தெரியுமில? மதுரைக்காரன். அண்ணே நானும் மதுரைக்காரன் தானே. உட்கார ஒரு கட்டிங் பண்ணேன். நீயும் மதுரைக்காரனா? ஆமாண்ணே. இன்னைக்கு பனி கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? கட்டிங் போட்ட எல்லாம் சரியா போகும். அடிச்சு பாருண்ணே. ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு மதுரைக்காரனுக்கு தாண்டா வரும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுனா மதுரைக்கார வேலை. ஒரு கட்டிங் கொடுத்தவா? மதுரைக்காரன் என்னைக்குடா கட்டிங் கூட விட்டுருக்கான்? போடுறா. போதுமா? தண்ணி ஊத்தாம அப்படியே குடுறா. மதுரைக்காரன் என்னைக்குடா தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கான்? மதுரைக்காரன் தண்ணி ஊற்றியே அடிக்க மாட்டான்டா. ரொம்ப சரியா இருப்பேன். மதுரைக்காரன் ஊற்றி கொடுத்தா சும்மா குதிரையில் போடுற மாதிரி. அண்ணா நான் கடைக்கு 12 மணிக்கு வண்டி கேட்டுருந்தாங்க. வாங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு ஏற்ற வெயிட்டிங். உள்ள உள்ள இந்த வழியா போங்க. அவங்களை பின்னாடி கட்டி போட்டாச்சு, பாத்துக்க. ஓகே சீக்கிரம் வண்டி ஏறா. பாய். பால் வண்டியை பிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. பாதி விலைக்கு தங்க தர கடை இதுதானே? ஆமாமா, இந்த கடை தான். உள்ள போங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க. நோட்டீஸ் போட்ட கடை இதுதானே? இந்த பக்கம் போங்க. வரம் நில்லுங்க. மற்றவங்க வெளியிடுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம். ஆமா போங்க. கேஆர் ஜுவல்லர்ஸ் இந்த கடை தான்க்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. இல்லைங்க, வாங்க வாங்க வாங்க. பாதி விலைக்கு தாங்க இந்த கடை தான். இந்த கடை தான். வாங்க வாங்க. ஏய் யார் கடைக்கு பின்னுங்க பாரு. பாத்தியாக்கா இப்பவே எவ்வளவு கூட்டம்னு. இல்ல இடல அப்படியே வச்சறேன். இல்ல உள்ள பின்னுக்கு வா. போ பின்னுக்கு வா. ஏய் எவன்டா? ஏய் வச்சறடா. ஏய் நில்றா அங்க. ஓடியா எடப்படி பா. போய் அந்த பக்கம். போய் அத சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் பாக்கி உள்ள உட்கார்ங்க. தலைவரே கிளம்பி வாங்க. சமாளிக்க முடியல. டோக்கன் வண்டி வந்துருச்சு. டோக்கன் வாங்க. எல்லாரும் 500 சில்லறை எடுத்து வச்சுக்க. டோக்கன் நம்பர் போறேன் நான் வர முடியும். எல்லாருக்கும் டோக்கன் உண்டு. வரிசையில வாங்க, சில்லறை எடுத்து வச்சுங்க. சில்லறை ஏதாவது 2 டோக்கன் வச்சுக்க. சில்லறை இல்லம்மா, மீதி சில்லறை நாம வாங்கும்போது சேடிக்கிட்ட வாங்கிக்கங்க. சரிங்க. வாமா சீக்கிரம் வாமா. டோக்கனை பத்திரமா வச்சுங்க, எல்லாம் கடவுள விட மாட்டாங்க. எல்லா பேருக்கும் டோக்கன் உண்டு. இல்லங்கப்பா. இங்க இந்தாங்க போங்க. அடுத்து தலைவரே போலீஸ். எதிராவிடா, போலீஸ்க்கு பயந்து ஓடாத. நான் சொல்ற மாதிரி பண்ணு போ. ஓகே. யோ வாயாங்க சார். யார் நீ? கேஆர் ஜுவல்லர் செக்யூரிட்டி சார். கேஆர் ஜுவல்லர்ஸா? ஆமா, என்ன அங்க இவ்வளவு பப்ளிக் கிரவுட் இருக்கு? சேட்டு பாதி விலைக்கு தங்கன ஆஃபர் போடுங்க. நம்ம கேஆர் ஜுவல்லர்ஸ் சேட்டா? ஆமா சார். சொல்லவே இல்ல. ஆமா, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுட் வந்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும்ங்கற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எதா இருந்தாலும் முறப்படி செய்யணுமியா? முறப்படி செய்யணும் சார். முறப்படி செஞ்சிரலாம். இதாங்க சார். முறப்படி செய்யணுமியா? புரியுதா? அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 டோக்கன் அனுப்பிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். போலீஸ் லைன் பண்ணியா? யோ லைன்ல நில்லு. சேட்டுங்களே நல்லவங்க இருக்காங்க. தோலிய குடிமி சும்மா ஆடுமா? பிளாக் பண்ணியா ஒயிட் பண்ணி ஆக்குறாங்க. ஐயா வணக்கம் ஐயா.
ஐயா நார்த் பஜார் ரோட்ல கேர் ஜுவல்லரி ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க ஐயா. பப்ளிக் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது ஐயா. அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம பட்ரோல் அங்க இருக்குது ஐயா. சரிங்க ஐயா. நீ என்ன கணக்கு வாங்க போற? சீட்டு போட்ட காசு எடுத்துக்கிட்டு ரெட்டை வடை சங்கிலி வாங்கலாம்னு வந்திருக்கேன். இவ்ளோ பெரிய கியூ நிக்குது, கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. ஷர்ட் மொத்தமா வித்துட்டு ராஜஸ்தான்ல போய் செட்டில் ஆக போறான் போல இருக்கு. தலைவரே ஒரு டோக்கன் கரெக்ட் பண்ண முடியுமா? உடனே கிளம்பி வா. ஒரு டோக்கன் 2000 ரூபாய். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன். அப்போ சரி. காப்பி 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 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா காப்பி 5 ரூபா 5 ரூபா. போ போ முறப்படி போ, போயிட்டே இரு. முறப்படி வா, முறப்படி போ. ஏன்டா இப்படி பேராசைப்படுறீங்க? எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம கடையில இவ்வளவு கூட்டமா? ஏங்க கொஞ்சம் வழி. என்னண்ணே இங்க ஒரே கூட்டமா இருக்குது? பாதி வழிக்கு தங்கம்னு ஆஃபர் போட்டா கூட்டம் வராம என்ன பண்ணும்? நைட்டோட நைட்டா சேட்டு பல வேலை பார்த்துருக்கான். செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சரி லேண்ட்லைனிங் போடுவோம். ஐயோ காலையிலேயேவா? ஹலோ, நான் ஹரி பேசுறேன். நீயா? சொல்லு. கடை முன்னாடி ஒரே கூட்டம் அள்ளுது. உடனே கிளம்பி வா. வர. அப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை போட்ட? போனை வச்சிட்டானா? தலைவரே சரி கிளம்பிட்டாரு. அப்ப நீ உடனே போய் பைபாஸ் ரோட்ல வெயிட் பண்ணு. போ. திராவிடா உடனே கடையை மட்டும் கிளம்புங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கலெக்ட் பண்ணி கிளம்பிடுமா? தொட்டிக்கு போய் களி தந்துக்கணும். பரவாயில்லையா? கிளம்புங்கடா. ஓகே சார். டோக்கன் தந்து பஸ். அப்படியா? இது கொடுத்து விலைக்கு விட்டீங்கன்னா டோக்கன் சரி தந்து போ போ. ஏய் டோக்கன் தீந்து போச்சா? டோக்கன் எடுத்து வர போறேன். வழிய விடு, முறப்படி வழிய விடு. கடை ஸ்டாப் ஒத்துழைப்பு நம்ம கடமை. கடை போறானே வரானே வழிய விடு. போலீஸ் கிளியர் பண்ணி இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு எல்லாம் நகை வித்துரும் போல இருக்க. செட் வராரு வழிய விடு. வா செட் வா செட் வா செட் வா. ஏன் செட் தங்கம் பாதி விலைக்கு தாரம்னு சொன்னதான் சொன்ன கூட்டம் தாங்க முடியலையே. பாதி விலைக்கு தங்கமா? ஆமா நோட்டீஸ்ல போட்டிருக்க. நான் நோட்டீஸே போடலையப்பா. என்னது நோட்டீஸே போடலையா? செட் தப்பு பண்ணிருந்தா சட்டத்தின் இரும்பு புடியில இருந்து தப்பிக்க முடியாது. வந்ததா கிளம்பு. மதுரைக்காரன் யார்? ஏய் ஏந்திரா. கடையே கொல்ல போயிட்டு இருக்க. நீங்க படுத்துட்டு இருக்கியா? தமிழ்நாட்டில் உனக்கு தெரியாத இடமே இல்லையடா. எப்படா பிடிக்கிற இந்த மாதிரி இடம்லாம்? ஏதாவது நல்ல லாட்ஜில் தங்காம டொக்கு மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்துக்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்களை போலீஸ் லாட்ஜில் தான் தேடும். மூட்டு வா. அவனே காலைல போயிடுங்கல்ல. எவனாச்சும் பார்த்து எங்கள் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்தானே என் வேலை காலி ஆயிடுனே. போயிடலாம் பாருண்ணே. ₹100 நோட்லாம் கொடுத்துருக்கானுங்க. என்னவே ரொம்ப கடுப்பா இருக்கு. திராவிடா புறா தலைவரே. சொல்றா மச்சான். பஸ்ல ஊர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டு இருக்கேன்டா. நான் வந்து யாராவது ஃபோன் பண்ணுறா மாப்ள. பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நீ அந்த எம்எல்எம் பார்ட்டி தானே? இல்ல. ஏய் நல்லா தெரியும் அந்த எம்எல்எம் பார்ட்டி தானே? இல்ல எனக்கு தெரியல. நீ ஏமாத்தி போன எம்எல்எம் பார்ட்டி தானே? டேய் உள்ள தானே தேடிட்டு இருக்கேன். தம்பி சும்மா இருங்க. சண்டை போறா. நானா வந்து ஓவரா போறேன். ஏய் போடா இல்ல. எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏனுங்க பையன் தான் சம்பாதிக்கிறானுங்க. பேசாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடணுங்க. அதுதான் கௌரவம். தம்பி உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஏனுங்க தம்பி டிவிகளும் மோகம் வந்திருக்கா? பார்த்த மாதிரி இருக்குது. வண்டியை நிறுத்துறீங்களா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கொடுங்க. 10 ரூபா கொடுங்க. டேய் மாப்பிள நம்மளாம் ஏமாத்திட்டு போனால அந்த எம்எல்எம் பார்ச்சி அவன் ஒயின் ஷாப் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். உடனே புறப்பட்டு வாங்கடா.
எங்க மாப்பிள அவன்? தமிழ்லையா சொந்தக்காரங்களை எதுவும் மானமே போச்சுடா. விடுங்கடா மயக்கமாயிட்டான் செத்துக்கிட்டு தொலைச்சிருக்கான். டேய் அங்க பாருடா, இவ்வளவு நேரம் மயக்கம் வந்த மாதிரி ஏமாத்திருக்கான்டா. நான் சொல்லல ஓ பெரிய ஃப்ராடுன்னு. இவனை இப்படியே விடக்கூடாது, காலை உடைச்சு விட்டுணும். அப்பதான் இன்னொரு ஊருக்கு போய் யாரும் ஏமாத்த மாட்டாங்க. வாங்கடா. ஏய் இனிமே உன்னை திருப்பூர் பக்கம் பார்த்தேன் அடிச்சே கொன்றுவேன். வேணாம் மாப்ள, பப்ளிக் பிரச்சனை ஆயிரும். உங்க அடிச்சாதானே பப்ளிக் பிரச்சனை. வண்டி எடுங்கடா. எவ்வளவு தூரம் போறாங்க அவனை இன்னைக்கு விடக்கூடாது மாப்ள. உட்காரு. யோ ஹரியானே போயா வெளிய. யோ சொல்ல எங்க போற? பானு படுங்க தம்பி, ஒண்ணும் இல்ல, சீக்கிரமாவே சரியாயிடும். பானு நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல. உன் நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா அங்கே சாகட்டும்னு விட்டுருப்பேன். அன்னைக்கு நீங்க ஏமாத்திட்டு போனப்போ அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா தப்பு நீங்க மட்டுமே பண்ணதில்லைன்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு உங்க அம்மாவை யாராவது காப்பாத்தி இருந்தா பணம் தான் எல்லான்ற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காது இல்ல சார்? கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்து போனாரு. அப்புறம் பேப்பர்ல உங்க நியூஸ் எல்லாம் படிச்சேன். இப்படி உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். தினமும் கடவுள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வேண்டுவேன். நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. தேங்க்யூ வெரி மச் சார். அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். பானு எங்க போறது என்ன பண்றது எதுவுமே தெரியல. நான் மாறிட்டேனா திருந்திட்டேனான்னு கூட எனக்கு புரியல. ஆனா உன் கூட இருக்கும்போது எந்த நினைப்புமே இல்லை. பாதுகாப்பா எங்க அம்மாவோட இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு விருப்பம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கு பானு. நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க. என்ன சார் சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்க டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறா. சின்ன குழந்தை மாதிரி அடம் வேற. இவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணி நான் வீக் ஆயிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. செப்டம்பர் 5th டெலிவரி ஆயிடும். அதுக்குள்ள ப்ளீடிங்கோ பெயினோ இருந்ததுன்னா இம்மீடியட்டா வந்துருங்க. சரியா? சரிங்க டாக்டர். வரேன் டாக்டர். வாங்க சிஸ்டர். அண்ணா அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் போலாமா? போலானே. உட்காருங்க. உட்காருமா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. தலைவரே அவனை பார்த்துட்டேன் தலைவரே. ஏய் எங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு மலைக்கட்டில் வந்து பதுங்கிட்டா உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? அவனை என்னங்க? நீ ஏமா இங்க வந்த? மேடு பள்ளமா இருக்குல்ல? இல்லைங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு வந்துடுற. நீ போ. சீக்கிரமா வந்துருங்க, எல்லாருக்கும் சமைக்கணும்ல, கடைக்கு போகணும். சரிம்மா போயிடலாம். என்கிட்டயே உன் வேலையை கட்டுற பத்தியா? உன்னை தேடி வந்து போடுவேன்னு சொன்னல. அண்ணே அன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லைண்ணே. போய் சொன்னேன். உங்கள்கிட்ட தப்பிக்க வழி தெரியல, தப்பிச்சேன். போய் போய் ஃபிகரோட வந்து செட்டில் ஆயிட்டு இங்கே ஒண்ணே உன் பொட்டாட்டி போட்டு போய் திராவிடா. திராவிடா அண்ணே தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்குண்ணே. தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, சொல்லுங்கண்ணே. திராவிடா நில்றா. உணவு பிரமாதம் சகோதரி. இங்கே தங்கி விடலாம் போல இருக்கே. இருங்கண்ணே. உனக்கு பெரிய மனது சொல்லிவிட்டாய். என் நண்பன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லையே. வானம், நிலா, நட்சத்திரம் இவைகளெல்லாம் கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? எருமை மாடுகள். என்னங்க? யார் அவங்க எல்லாம்? தெரிஞ்சவங்க. எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் அவங்க கூட போக வேண்டி வரும். என்னம்மா இது? நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க போறீங்களா? உதவி கேட்டு தான் வந்திருக்காங்க. போய் சொல்றீங்க. இந்த நிலைமையில என்ன தனியா விட்டு போக போறீங்களா? வரேன்பா. திராவிடா நீ இங்கே இரு. சகோதரிக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும். இருந்து கவனமாக பார்த்துக்கொள். நீ வா. எதுக்கு அவனை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியும்ல. நீ ஏதேனும் சிலுமிசம் செய்தன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு அலைபேசி மட்டும்தான். சரக்குன்னு அறுத்து போட்டுருவான். பார்த்துக்கோ.